பிரைஸ் தி லார்ட். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்றும் நிரப்பும் உந்தன் ஆவியார். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்றும் நிரப்பும் உந்தன் ஆவியால். அல்லேலூயா. சங்கீத புஸ்தகம் 81 சங்கீதம் 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன். சாம்ஸ் 81:10. எவ்வளோ ஒரு அழகான ஒரு வார்த்தை பாருங்க. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன். இன்னைக்கு நம்ம எல்லாருமே அவங்க நல்லா இருக்கிறாங்க, இவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம் தானே. நம்ம ஆசுதமாக இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் தானே. நம்முடைய குடும்பத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்கும், நம்முடைய பேங்க்குடைய ஆசீர்வாதங்களுக்கும், நம்முடைய கூகுள் பே, ஃபோன்பேவுடைய ஆசீர்வாதங்களுக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? நம்முடைய வாய் தாங்க. நம்முடைய வாய் ரொம்ப அவசியங்க. உங்கள் வாய்க்கு காவல் வைக்கணும்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாருல்ல. எத்தனை நேரங்களில் நம்முடைய வாயாலவே பிரச்சனை வந்திருக்கு. நம்ம வாயாலவே வம்பிழுத்து மாட்டிக்கிட்டோம். ஒன்றுமே இல்லை, நம்மள்ட்ட மனசில் இருக்கிற வேதனைகளை யார்ட்டையாவது ஒருத்தர் சொல்லுவோம். அப்படி சொல்லும்போது கேட்குறவங்க கொண்டு போயிட்டு அந்த வார்த்தையை 4, 10, 50, 100 ஜோடித்து கொடுக்கும்போது அதனாலவே பல சோர்வுகள் எல்லாத்துக்கும் இருக்குதானே. அதையே தினமும் அனுபவிச்சுட்டு இருக்கணும்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு, உன்னை எகிப்து தேசத்துலேருந்து புறப்பட பண்ண உன் தேவனை கர்த்தர் நானே. அந்த பாவமான காரியங்கள்லேருந்து கர்த்தர் நம்ம வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டார். சபைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டார். அவருடைய அன்புக்கு கூட்டிகிட்டு வந்துட்டார். அவருடைய பாசத்துக்குள் கூட்டிகிட்டு வந்துட்டார். அவருடைய நேசத்துக்குள் கூட்டிகிட்டு வந்துட்டார். இப்போ நம்ம என்ன செய்யணும்? வாயை திறக்கணும். நம்ம வாயை திறக்க ரெடியாக இருந்தால் அவர் அற்புதங்களை செய்ய ரெடியாக இருக்கிறார். அதை நிரப்ப அவர் ரெடியாக இருக்கிறார். ஆமாம், எலியா தீர்க்கதரிசி பசியாக இருந்தார். அப்போ எத்தனையோ விதவைகள் இருந்த போதும் அவருடைய பார்வையில் ஒரு விதவை தெரிஞ்சது. அங்கே போகிறாரு. என்ன இருக்குது சாப்பிட? அதை முதலாவது எனக்கு எடுத்துகிட்டு வா. அந்த அம்மா கொடுக்குறாங்க. கொடுத்த பின்பு பஞ்சம் தீரும் வர அந்த எண்ணெயும் மாவும் குறையவே இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உண்மையான ஊழியர்களுக்கு நம்ம செய்யும்போது ஒரு ஆசீர்வாதம் வரும், சந்தோஷம் வரும். எலிசா தீர்க்கதரிசிட்ட ஒரு அம்மா ஓடி வராங்க. என் கணவர் மரித்துட்டார், கடனாக இருக்கிறோம், என்ன சேர்த்துன்னு தெரியல, உங்கள்கிட்ட என்ன இருக்குது? இது இருக்குது, என்ன இருக்குது? அக்கம் பக்கத்தில் அநேக வெறும் பாத்திரங்களை வாங்குங்க. பாருங்கள், அந்த வெறும் பாத்திரங்களை வாங்கிட்டு ஃபில் பண்ணி வைக்கிறாங்க. கடன் இல்லாத ஒரு ஆசிரத்தில் நிரப்புனாங்க. நம்ம அக்கம் பக்கத்துட்ட கொஞ்சம் நன்மதிப்பு இருக்கணும். ரொம்ப கஷ்டம்தான். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட நல்ல மதிப்போடு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். வேலை செய்கிற இடத்துல ஒரு நல்ல மதிப்போடு இருக்கிறது கஷ்டம். ஆனால் அது ஒரு ஆசிரமாக மாறும். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. அதை நிரப்பினார் இல்லை. அந்த வாய் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஏசப்பா அந்த இடத்துல இருக்கிறார், கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறார். அப்போது அருமையான தாயார் வராங்க. அங்கே திராட்சரசம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு சொல்கிறாங்க, எனக்கு இன்னும் வேலை வரல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். வேலைக்காரர்களை பார்த்து அந்த அம்மா சொல்லிட்டு போகிறாங்க. வேலைக்காருடைய கண்களோ ஏசப்பா மேலே நோக்கமாக இருந்துச்சு. அற்புதங்கள் பாருங்கள். தண்ணீரை அந்த சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரங்கள் இருந்துச்சு. தண்ணீரால் நிறைய நிரப்பினாங்க. அற்புதங்கள் கடந்து வந்தது. எனக்கு பிரியமானவர்களே, அந்த தேவ ஆசீர்வாதங்கள் நமக்கு கர்த்தர் கொடுக்க பிரியமாக இருக்கிறார். நம்முடைய வாய் ஓப்பன் பண்ணால் போதுங்க, ஆண்டோடைய ஆசீர்வாதம் ஃபில் ஆகும். உங்களுடைய வரங்கள் உங்களுக்கு ஃபில் ஆகும். நம்முடைய வரங்கள், நம்முடைய கனிகள் ஃபில் ஆகும். அபிஷேகம் ஃபில் ஆகும். பணம் ஃபில் ஆகும். சந்தோஷம் ஃபில் ஆகும். நிம்மதி ஃபில் ஆகும். அமைதி ஃபில் ஆகும். சமாதானம் ஃபில் ஆகும். அற்புதங்கள் ஃபில் ஆகும். உங்களுக்கு நடக்குங்க. விசுவாசத்தோட உங்கள் வாய்களை திறந்து நல்ல அறிக்கை இடுங்க. நல்ல சந்தோஷமான அறிக்கை இடுங்க. ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லுங்கள். அற்புதங்களை செய்வார் என்று சொல்லுங்கள். அதிசயங்களை செய்வார் என்று சொல்லுங்கள். அவர் எல்லாம் செய்து முடித்து பெரிய காரியங்களை செய்வார். நான் விசுவாசத்தோடு சொல்லிக்கிறேன், உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? அதை சொல்லிட்டார் இல்லையா? உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன். கொஞ்சமாக திறக்க வேண்டாங்க. உங்களுக்கு மட்டும் வேண்டாம், உங்கள் பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக, எதிர்கால வாழ்க்கைக்காக விரிவாக தரங்க. அவர் அற்புதமாய் மாற பண்ணுவார். நாம் ஜெபிக்கலாமா? பரிசுத்த அன்பு தகப்பனே,
உடைய பிள்ளைகள் என்னென்ன நோக்கத்திற்காக உண்மையும் உத்தமாய் வாழ்வதற்கு உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்பவே நீங்கள் சொல்லி கேட்டிருக்கீங்களோ, இந்த நாள் உடைய பிள்ளைகள் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் அற்புதங்களும் அதிசயங்களும் செய்ய போகிறதுக்கை ஸ்தோத்திரம், அதிசயம் நடக்க போகிறதுக்கை ஸ்தோத்திரம், பெரிய காரியங்கள் நடக்க போகிறதுக்கை ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும், பெரிய காரியம் செய்யும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.